ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரம்சி எஃப்ஆர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பேர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்குள்ளே வர்றதுக்கு ட்ரீம்ஸ் அதிகமாக இருக்கும். இட்டாலியனாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும். இப்போ நாங்கள் வந்து பேச போகிறது உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரான்ஸ் பற்றி. சரி, இங்கே என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே வரலாம்? யூரோப் உள்ளே வரது ஆக்சுவலாக வந்து வெரி டிஃபிகல்ட். நீங்கள் எந்த கண்ட்ரி, இப்போ ஏஷியன் கண்ட்ரியில் இப்போ மலேசியா, சிங்கப்பூர் இந்த பக்கம்லாம் போகிறது கூட ஓகேன்னு வச்சுங்களா, ஈஸியாக உள்ளே போயிடலாம். அந்த துபாய், அரபிக் கண்ட்ரி கூட ஓகே, நம்மளால் ஈஸியாக உள்ளே போயிட முடியும். என்னென்னா இப்போ யூரோப் கண்ட்ரியில் வர்றது ஆல்ரெடி இந்த வீசா ப்ராசஸ்ஸு, டாக்குமெண்ட்டு ஆல்ரெடி ஊறப்பட்டது இருக்குது. என்ன பண்ணால் என்னென்னலாம் பண்ணால் இங்கே உள்ளே வரலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நம்மளால் உள்ளே வர முடியும், என்னென்ன ஆப்ஷன் இருக்குது உள்ளே வர்றதுக்கு? நமக்கு வந்துட்டு மெயின் ரீசன், நம்ம என்ன பண்ணாலும் சரி, முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு வந்துட்டு இந்த லாங்குவேஜ் ரொம்ப பெரிய பேரியர். நம்ம பெரிய பேரியர்னு கேட்டோம்னாக்கா லாங்குவேஜ் பேரியர். இப்போ அதர் கண்ட்ரிஸ் நம்ம போனோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு இங்கிலீஷ், அதுதான் வந்துட்டு மேஜர் இங்கிலீஷ். இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இங்கே நம்ம ஃப்ரான்ஸ்ன்னு சொல்லி நம்ம பேசிக்காக எடுக்கும்போது ஃப்ரெஞ்சு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். என்ன இருந்தாலும் ஃப்ரெஞ்சு இல்லாமல் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, இப்போ நார்மலாக நம்ம வந்துட்டு இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் நம்ம ஒரு பொருள் நம்ம வாங்கணும் அப்படின்னா கூட இப்போ அதர் கண்ட்ரீஸில் நம்ம ஈஸியாக பேசி அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே நமக்கு ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டி இருக்குது அந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறது. அந்த லாங்குவேஜ் நம்ம இப்போ அங்கே இருக்கும் போதே நம்ம வந்துட்டு இது பண்ணி கற்றுக்கிட்டு வரோம் அப்படின்றது வந்துட்டு நமக்கு சொல்கிற விஷயத்தில் ரொம்ப ஒரு அங்கேயே நம்ம இப்போ கொஞ்சம் நம்ம லாங்குவேஜ் ரொம்பலாம் ஓரளவுக்கு நம்ம இப்போ அங்கே போய் கொஞ்சம் A1 A2 வரைக்கும் போதும் மினிமம் லாங்குவேஜ். ஆமாம், பேசிக்ஸ் இப்போ அங்கேருந்து நம்ம வந்துட்டு நம்மளால இங்கே சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு நம்ம இது பண்ணிட்டு வரோம் அப்படின்ற சும்மா பேசிக் தெரிஞ்சா போதும் எனக்கு. A1 A2 வரைக்கும் ஓகே தானே, அது அக்செப்ட் தான். இப்போ அங்கே வந்து நம்மளால இங்கே வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அந்த லாங்குவேஜை வச்சுக்கிட்டு நம்ம கற்றுக்கிட்டதை அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணும் போது அது எல்லாமே வந்து பிரச்சனை தாங்க. அது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு நம்ம லாங்குவேஜே தெரியாமல் இங்கே வந்துட்டு நம்ம இது பண்ணி பேசுகிறோம்னு வைங்களேன். இப்போ லாங்குவேஜே தெரியாமல் இப்போ நம்ம இங்கே வரோம் அப்படின்றப்போ நமக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது. இல்லை, இப்போ நான் லாங்குவேஜ் வந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கே போனால் என்னால் கற்றுக்க முடியும், ஈஸியாக கற்றுக்கிறதுக்கான வழி என்ன இருக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. நம்ம கோச்சிங் சென்டர்லேயே இருக்கு. இப்போ நார்மல் கோச்சிங் சென்டர் நீங்கள் போனாலும் சரி, இல்லைனாக்கா லைக் லாங்குவேஜ் டியூட்டோரியல் அப்படின்ற மாதிரி லாங்குவேஜ் கிளாஸ் எடுக்கிறவங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி தான். இப்போ அந்த மாதிரி நீங்கள் போனீங்கனாலும் சரி, இல்லை இப்போ இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா அலைஃபான்சே அப்படின்னு சொல்லிட்டு அலைஃபான்சே ஆமாம், அங்கே போனீங்கன்னா கூட வந்து இப்போ அங்கே போய் நான் ஏன் இப்போ அலைஃபான்சே உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இப்போ அலைஃபான்சே அப்படின்றப்போ நீங்கள் வந்துட்டு அங்கே நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துக்கான வேல்யூ வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். லைக் சர்டிஃபிகேட் வேல்யூ. ஆமாம், அவங்க கொடுக்குற லாங்குவேஜ். ஏன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ மற்ற கோச்சிங் சென்டர் நீங்கள் போய் இது பண்ணும்போது அவங்கள்ட்ட லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இதுவாக இருக்கும். இப்போ இங்கே வந்து இது பண்ணும்போது இவங்க கிட்ட வந்து டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு எப்படின்னாக்கா அங்கே இருக்கிறவங்க, இப்போ நான் வந்துட்டு நார்மலாக சொல்லணும்னா பாண்டிச்சேரியில் வந்துட்டு நம்ம பீச் கிட்ட அலைஃபான்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒன்று இருக்குது பீச் கிட்ட. அங்கே நீங்கள் இப்போ போய் அங்கே அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னாக்கா அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு நார்மலாக எல்லாருக்கும் தெரியும் பாண்டிச்சேரி அப்படின்னால ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இது பண்ணி நார்மலாக எல்லாரும் பேசிட்டு அங்கே ஃப்ரெஞ்சு காலனி இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு பிஃபோர் அந்த இது டைம் அப்போ இருந்தது அப்படின்றதுனால இப்போ வந்துட்டு நமக்கும் அங்கே இல்லை. இப்போ அலைஃபான்சே அங்கே பாண்டிச்சேரியில் மட்டும் இல்லை, இப்போ சென்னையிலேயே இருக்குது, சென்னையில் இருக்குது, நிறைய பெங்களூரில் இருக்குது, டெல்லியில் இருக்குது. ஓகே, இட்ஸ் பெஸ்ட்டு. நம்ம வந்துட்டு அதான் இப்போ லாங்குவேஜ், இப்போ நம்ம லாங்குவேஜ் படிச்சுட்டா மட்டும் போதுமா உள்ளே வரதுக்கு? வேறு என்னென்னலாம் பண்ணால் இப்போதைக்கு உள்ளே வரும்? ஆக்சுவலி என்னென்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீசா ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லும் போது ஒர்க் வீசா, இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டர்ன்ஷிப், அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வீசா, இது ஸ்டூடெண்ட் வீசா. ஓகே, ஸ்டூடெண்ட் வீசானா புரியல எனக்கு. ஸ்டூடெண்ட் வீசானா நீங்கள் இப்போ அங்கேருந்து இங்கே வந்து படிக்க ஸ்டடீஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஓகே, இங்கே வந்து நீங்கள் உங்கள் ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஸ்டூடெண்ட் வீசா ஓகே. இப்போ நான் ஆல்ரெடி அங்கே படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இங்கே வந்து இங்கே இருக்கிற தொழிலை நான் கற்றுக்கணும், இங்கே இருக்கிறவங்க கூட சேர்ந்து பழகி நான் அந்த ஒரு இது வரணும்னா இன்டர்ன்ஷிப்னு ஒரு மேட்ரு இல்லை, அது என்னால் இப்போ பண்ண முடியுமா? அது நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்துட்டு என்னன்னாக்கா, இப்போது நீங்கள் அங்கேருந்து வரும்போது உங்கள் காலேஜ்லேருந்து உங்களுக்கான நீங்கள் இங்கே வந்து இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கான ப்ராசஸ் எல்லாம் அவங்க வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னாக்கா நீங்கள் பண்ணுறதுக்கு இங்கே
பாசிபிலிட்டிஸ் நிறையவே இப்போ வந்து நான் இந்தியாவில் இருக்கேன். எனக்கு வந்து இப்போ ஜாப் வந்து ஃப்ரான்ஸில் பார்க்கணும். எனக்கு எப்பயுமே ஆசை என்னன்னா ஏதோ ஃபாரின் கண்ட்ரி போகணும், வேலை செய்யணும். இது ஸ்பெஷலி யூரோப் கிடச்சா நமக்கு பிளஸ்டு மாதிரி. அதுலேயும் வந்து ஃப்ரான்ஸ்லாம் கிடச்சா பயங்கர பிளஸ்டு. எனக்கு வந்து ஃப்ரான்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃப்ரான்ஸில் வேலை செய்ய பிடிக்கும். பட் எனக்கு வீசா வந்து டிஃபிகல்ட்டி இருக்குது. எனக்கு ஃப்ரான்ஸில் எப்படி வேலை வாங்குறதுன்னு தெரியாது. வேலை நான் இப்போ ஒருத்தவங்க கிட்ட போய் கேட்கணும் அப்படின்றது ஆன்லைனில் நிறையா இருக்குது. எப்போ போட்டாலும் சரி, சில சொல்ல முடியாத சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ஏஜென்சிஸ் நிறைய பேர் கொடுக்குறாங்க. சார் நான் டேரெக்டாக அப்ளை பண்ணால் நான் என்ன பண்ணணும்? டேரெக்டாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இப்போ நம்ம இங்கேருந்து அப்ரோச் பண்ணுறோம், நம்ம இப்போ இந்தியாவிலேருந்து இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றப்போ இங்கே வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட நம்மளோட இதை பார்த்துட்டு நம்ம கேப்பபிலிட்டி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுவாங்க. அப்படின்றப்போ இங்கே கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு இங்கே எந்த கம்பெனி உங்களுக்காக இப்போ அப்ரோச் பண்ணி உங்களுக்கு உள்ளே எடுக்கிறாங்க அப்படின்ற இடத்துல அவங்க வந்துட்டு இவங்க ஜஸ்டிஃபிகேஷனை அந்த பக்கம் வைக்கணும். ஓகே. இப்போ ஏன்னா இங்கேயே வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வேலையை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெளியிலேருந்து எடுக்கலாமே. இப்போ மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து எங்கேருந்து நீங்கள் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தியாவாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஆஃப்ரிக்காலேருந்து எடுங்க, ஏஷியாவிலேருந்து எடுங்க, எந்த கண்ட்ரிலேருந்து வேணாலும் எடுங்க. இப்போ இங்க இருக்கிறவங்க விட்டுட்டு நீங்க எதுக்கு மற்ற கண்ட்ரில ஆள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கவர்மெண்ட் சைடுல ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வைப்பாங்க. ஓகே, கேள்வி கேட்பாங்க. இடத்துக்கு ஆமா கண்டிப்பா கேட்பாங்க. இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்காம மற்ற கண்ட்ரில ஆள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்றப்போ அதுல நிறைய டிஃபிகல்ட்டி இருக்கும்ல. இப்போ நான் அதுக்கு எது பதில் சொல்லணும் உங்களுக்கு? நான் இவர் எடுக்கிறேன்னா இந்த ரீசன் இருக்கு, அவர்கிட்ட அதை மட்டும் தான் இது பண்ண முடியும். இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு கேப்பபிலிட்டின்னு ஒன்று இருக்கும்ல, அதை வச்சுதான் அந்த கம்பெனி உங்களை எடுக்கிறாங்க. இப்போ அப்படின்றப்போ இதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இவங்க சைடில் அவங்க வச்சு அது கவர்மெண்ட் சைடில் அக்செப்ட் பண்ணாங்கன்னாக்கா உங்களை உள்ள எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு. ஓகே, புரியுது. இப்போ எப்படின்னா இப்போ வந்து என்கிட்ட ஏதாச்சும் ஸ்பெஷல் இருக்கும், அது கவர்மெண்ட்டை சொல்லி எனக்கு இந்த பர்சன் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவோம். இப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல எனக்கு இவங்க இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை ஃபீல் பண்ணிருப்பாங்கல்ல. ஓகே, அந்த இடத்துல அவங்க ஃபீல் பண்ணதுனால தான் உங்களை எடுத்தே ஆகணும். கண்டிப்பா எனக்கு வந்து இங்க இருக்கிறத விட அந்த கண்ட்ரில இருந்து எனக்கு ஒருத்தவங்க இப்போ ஓகே, எந்த கண்ட்ரியா இருந்தாலும் ஓகே, இப்போ இங்க இருக்கிறத விட அங்க ஒருத்தவங்க இப்போ நம்மள்ட்ட வந்து வேலை கேட்கறாங்க, எனக்கு அதை விட பெஸ்டா இருக்கு, இதை விட அது எனக்கு பெஸ்டா இருக்கு, அது எனக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ். இப்போ வந்து நான் ஜாப் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்கும்? இப்போ வந்து நான் என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு கம்பெனியில் அப்ரோச் பண்ணுறேன், அந்த கம்பெனி எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ இப்போ எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குல்ல, இப்போ எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, இப்போ உங்கள் கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணுறேன் ஒரு ஸ்டாஃபாக. இப்படி இந்த பட்சத்தில் நம்ம 2 பேருக்கும் எல்லாம் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னவா? இப்போ வந்து நான் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வேலை செய்யணும், உங்ககிட்ட ஒரு கம்பெனி இருக்குது, ஓகே, நான் வந்து உங்கள் கம்பெனியில் வேலை செய்யணும். என்ன பண்ணும்? இப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன? நான் இப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறேன், உங்களுக்கு பிடிச்சிச்சு, இன்டர்வியூ எடுத்துட்டீங்க, என்ன 2 பேருக்கும் எல்லாமே ஓகே. இப்போ நான் உள்ளே வரணும், இப்போ நீங்கள் வீசா எனக்கு பண்ணணும்னா என்ன ப்ராசஸ் ஆக்சுவலாக? இப்போ அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அதை வந்து நம்ம பண்ணும்போது இப்போ உங்களை ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி உங்களை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்துக்கு இல்லை உங்கள் கம்பெனிலே வச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் கம்பெனிலே நான் வந்து ஜாயின் பண்ணுறேன், சரி ஓகே. இப்போ அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என் சைட்லேருந்து நான் என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட் சைடில் எனக்கு இந்த கண்ட்ரிலேருந்து எனக்கு ஒருத்தவங்க எனக்கு வேலைக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள உள்ளே எடுக்கிறதுக்காக நான் பார்ப்பேன். அப்படின்ற விஷயத்த நான் கவர்மெண்ட் சைடில் போயிட்டு அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணேன், லீகலாக இன்ஃபார்ம் பண்ணணும் டாக்குமெண்ட் மூலமா. ஓகே, ஏன்னா எனக்கு வந்துட்டு இப்போ வேகன்சிஸ் எனக்கு ஆள் இருக்குது, என் இடத்துக்கு ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் அப்ரோச் பண்ணுவேன். அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க சைடில் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி என் இதெல்லாம் போகும்போது அப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா அந்த பேப்பர் ஒர்க் ஸ்டார்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஓகே, அந்த கன்ஃபர்மேஷனை எனக்கு யார் கேண்டிடேட் வராங்களோ அவங்கள்ட்ட அனுப்புவோம். ஓகே, அவங்கள்ட்ட போனதுக்கு அப்புறமா அதை வச்சு விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் வந்து நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் கவர்மெண்ட் சைடில் இருந்து நீங்கள் கூப்பிட்டுங்கன்னு சொல்லி கன்ஃபர்மேஷன். ஓகே, நீ உங்களால் அந்த கெப்பாசிட்டி இருக்கு, ஒரு கிரேஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ மீன் உங்களுக்கு வந்து அந்த இது இருக்கு, கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு பர்சன் இந்தியால இருந்து கூப்பிட்டு உங்களால பார்த்துக்கணும், பாயிண்ட் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இது வேலிட் அப்படின்னு சொல்லி நாங்கள் உள்ளே எடுக்கிறோம், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான கவர்மெண்ட் சைட்லேருந்து வர ஒரு இது. அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெக்வயர் பண்ணிட்டு
நம்ம அப்ளை பண்ணதுக்கு அவங்க இந்தியால இருந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இந்தியால இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ டைரெக்டாக நம்ம பண்ணணும்னா விஎஃப்எஸ் மூலியமாக கூட நம்ம பண்ணிட்டு வரலாம். ஓகே ஓகே சூப்பர். இப்போ என்னன்னா இப்போ ஓகே வேலை இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து நான் படிக்கணும். நான் வந்து இப்போ இந்தியாவில் வந்து ஒரு இது ஸ்கூல் ரேஞ்சுக்கு முடிச்சிருக்கேன். நான் இப்போ ஹையர் ஸ்டடியோ இல்லைனா நான் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஹையர் ஸ்டடியோ நான் வந்து இப்போ ஃப்ரான்ஸில் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் உள்ளே வந்து படிக்கிறதுக்கு என்ன இப்போ நான் கனடா இல்லை வேற எங்கேயாச்சும் அந்த மாதிரி போகிறேன் அப்படின்னா அங்கே வந்து எனக்கு ஐஎல்டிசின்னு ஒரு மேட்ரு இருக்குது. ஸோ ஐஎல்டிசி நான் போய் படித்து அதுக்கு நிறைய கோச்சிங் சென்டர்லாம் வேறு வச்சுருக்காங்க நம்ம ஊரில். பயங்கர எக்ஸ்பென்சிவ் வேறு அங்கே காசு வேறு பிடிங்கிட்டு உட்காந்துருக்காங்க. சரி நம்ம அதை பற்றி போவேன்னா சரி ஐஎல்டிசி மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் ஃப்ரான்ஸில் வந்து படிக்க வரேன். நான் ஐஎல்டிசி வந்து எழுதணுமா? ஐஎல்டிசி மாதிரி ஏதாச்சும் ஒரு மேட்ரு இருக்கா? இங்கே வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் மாதிரி அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது. கேம்பஸ் ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒன்று இருக்கும். அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வந்துட்டு பாஸ் பண்ணிட்டீங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு அது உள்ள வர்றதுக்கு உங்களுக்கு அக்செப்டட் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஓகே. இப்போ கேம்பஸ் ஸ்பான்சர் நான் பாஸ் பண்ணிட்டாலே போதும். அது சும்மா ஒரு இன்டர்வியூ தானே. அது நீங்கள் வந்துட்டு உள்ள வர்றதுக்கு படிக்க வர்றதுக்கு அப்படின்றது ஒரு கேம்பஸ் ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ மாதிரி வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ மாதிரி. ஓகே சூப்பர். ஓகே இப்போ வந்து இது கேம்பஸ் ஸ்பான்சர் ஓகே இதில் பாஸ் ஆனால் என்னால் உள்ளே வர முடியும். சரி நான் உள்ளே வரேன், நான் படிக்க வரேன். இப்போ எனக்கு இங்கே என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகும் படிக்கிறதுக்கு மட்டும்? நான் வந்து ஒரு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டினா என்ன மாதிரி எக்ஸ்பென்சிவ்ஸ் இருக்கும்? படிக்க வரீங்கன்றப்போ என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்தியன் கரன்சி அப்புறம் யூரோ கம்பேர் பண்ணும்போது டே பை டே வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன் இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ என்னன்னு சொல்லணும்னாக்கா 85, 87 அப்படின்றதுல ஸ்டார்ட் பண்ணி 92, 91 அப்படின்ற அளவுக்கு அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு தான் இருக்கு. இப்போ ஒரு யூரோ அப்படின்றது இந்தியன் கரன்சிக்கு ஒரு அதான் சொல்றேன் 85 to 90 மாறிட்டு இருக்கு. 85, 90, 92, 91 அந்த ரேஞ்சில் போயிட்டு அப்ஸ் அண்ட் டவுன். ஆமாம் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது கூட ஆமாம் ஒரு யூரோ வந்து 90 ரூபா கிட்ட இந்தியன் கரன்சிக்கு ஒரு 90 ரூபா கிட்ட இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் நான் வந்து கடைசியாக செக் பண்ணது கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 92 அந்த ரேஞ்சில் கூட இருந்தது. சூப்பர். ஆமாம் நான் பார்க்கும்போது 92 அப்படின்னா ஆல்மோஸ்ட் 91, 92 சொல்ல முடியாது 91.85. ஓகே அரௌண்ட் 92 ஓகே இருந்துச்சு. நான் பார்க்கும்போது 90 இருந்துச்சு ஆக்சுவலாக. இப்போ என்னன்னா இப்போ காலேஜில் சேர்றதுக்கு அப்போ ஃபீஸ்ன்றது எப்படி இருக்கும்? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன டிபெண்ட்ஸ் ஆன் கோர்ஸ், நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிப்ளமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கான ஒரு அதுக்கு வந்துட்டு வேற ஒரு சார்ஜஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் பண்ண போகிறீங்க இல்லை அதுக்கு மேலே நீங்கள் வேறு ஏதாவது படிக்க போகிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் அந்த கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான சார்ஜஸ் அதிகமாகும். இப்போ அந்த நீங்கள் போய் சேர்றீங்க அப்படின்ற இடத்துல அந்த இடத்துல அவங்க வந்து உங்களுக்கான காலேஜில் வந்து உங்களுக்கு அகாமடேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சொல்கிறேன் இந்த அகாமடேஷன் சார்ஜஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்துட்டு உங்கள் டெய்லி ப்ரொவிஷன்ஸ் நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வாங்குறது இதெல்லாம் தாண்டி இப்போ காலேஜ் படிக்கிறோம் அப்படின்னா அங்கே ஃபீஸ்ன்னு ஒரு பே பண்ணுவோம்ல. ஆமாம் அது மினிமம் ரேஞ்சுன்னு ஏதாச்சும் இருக்கா இல்லை ஒவ்வொரு காலேஜுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுமா? அது கண்டிப்பாக டிஃபர் ஆகிறது அதிகமாக. ஏன்னா நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்கிறத பொறுத்து அது டிஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகே மேபி அடுத்த வீடியோ நம்ம இந்த வீடியோ இது முடியுது. மேபி இதை முடிச்சுட்டு அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணும்போது அது அக்யூரேட்டாக அது வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக என்ன ரேட் இருக்குது. இப்போ மாஸ்டர்ஸ் நான் பண்ணணும், இப்போ நான் இங்கே வந்து பண்ணியிருக்கேன், இப்போ பேச்சுலர் பண்ணணும் இல்லை மாஸ்டர் பண்ணோம் அப்படின்னா என்ன ரேட்டு வரும்? இல்லைனா நான் வந்து ஒரு லாங்குவேஜ் கிளாஸ் மட்டும் வந்து ஃப்ரான்ஸ்லேயே வந்து நான் ஃப்ரெஞ்சு கற்றுக்க போகிறேன் இந்த ஸ்கூல் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ரேட் ஆகுதுன்னு மேபி அடுத்த வீடியோவில் வேணால் சொல்ல முடியுமா உங்களால்? அது வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே இப்போ இதை பார்க்குறவங்க மேபி உங்ககிட்ட வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டாங்கன்னா இது இல்லாமல் இப்போ நீங்கள் சொன்னது இல்லாமல் இதில் ஏதாச்சும் புரியலையானாலும் இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கேட்டால் அவங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பாக அவங்க வந்து நம்மள்கிட்ட கமெண்ட்ஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளுக்கு என்னென்ன நியூஸ் இங்கேருந்து அவங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே கரெக்டாக லீகலாக என்ன இருக்குது இங்கே ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குது அது கண்டிப்பாக நம்மளால் வந்துட்டு இங்கேருந்து அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ண முடியும்.
ஓகே, இதோட இந்த வீடியோ முடிப்போம். அடுத்த வீடியோ வந்து இந்த வீடியோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா இதில் எத்தனை பேர் கமெண்ட் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு, அவங்களுக்கு என்ன வேற. இப்போ நான் வந்து என்கிட்ட இருக்கிற கொஸ்டின் தான் கேட்டேன். இது வந்து சில பேருக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். இது இல்லாம இங்க வேற யாருக்காச்சும் வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கேட்டாங்கன்னா நம்ம திருப்பி அந்த வீடியோ கண்டிப்பா கேட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு நாங்க வந்துட்டு எப்பயுமே ரெடியா இருக்கிறோம். எல்லாருமே உள்ள வந்து அவங்க லைஃப்ல வந்து அச்சீவ் பண்றதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, கண்டிப்பா. ஒரு சின்ன நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சில சின்ன விஷயத்த 4 பேருக்கு நம்ம பாஸ் பண்ணும்போது அதனால அவங்க வந்து நல்லா இருக்காங்க அப்படின்றப்போ ஓகே, கண்டிப்பா. ஆமாம், ஹெல்ப் யாருக்காச்சும் சப்போஸ் அவங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை வேற ஏதாச்சும் ஹெல்ப்னா கூட நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம். கண்டிப்பா நம்மளால முடிஞ்சதை வந்து ஹெல்ப்பாக கூட யாருக்காச்சும் வேணும்னா கூட நம்ம பண்ணலாம். தான் வந்துட்டு ஓகே, நல்ல விஷயம். அதே வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்காக கேட்டுக்கிறாங்க கத்துக்கிறதுக்காக அப்படின்றப்போ நம்ம வந்துட்டு சொல்லி கொடுக்கறதுல நம்ம ரெடியா தான் இருக்கிறோம். கமெண்ட் செக்ஷன்ல அவங்க வரும்போது அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கறது ரெடியா தான் இருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது நம்ம திரும்பவும் பேசுவோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எல்லாரும் மீட் பண்ணும்போது அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன். தென் பாய் ஃப்ரம் ராம்சி. See you.